நெறையா அதாவது என்னன்னா, நெறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கு. எந்த லைன் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல, தெரியல. இது வந்து நெறைய வந்து ஒரு அ நெறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். சரியா? ஓகே. இது நெறைய குழப்பம் வந்ததுனால தான் சில நண்பர்கள் நம்மட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, "சார் இது வந்து நேத்தைக்கு நம்ம ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோல வந்து நம்ம வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு டைம் வந்து நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து இது பண்றீங்க. அப்புறம் வந்து சிபிஆர் இண்டிகேட்டரையும் நீங்க சொல்றீங்க. இது எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே. இது என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து நேத்தைக்கு அதுக்கு ஒரு நான் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன். ஒரு ரேஞ்ச் எங்க இருக்கு? மார்க்கெட் இன்னைக்கு அப் ஆகுமா? டவுன் ஆகுமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்றோம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல என்ட்ரி, எக்ஸிட் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயினுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? அதத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் டேயினுடைய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே. இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரியா, எக்ஸிட்டா நம்ம வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாவோ, ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப இன்னைக்கு கரண்ட் டேல மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இந்த வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ இதெல்லாம் மைக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் எங்க வேல்யூவா ட்ரேட் ஆகுதோ அங்க அது மைக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப கரண்ட் டேல உள்ளது நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ப்ரீவியஸ் டேல முடிஞ்ச மார்க்கெட்ல உள்ள இந்த லைன்லாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இது வந்து அப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நெறைய வீடியோ வந்து நம்மளுடைய இதில வந்து சேனல்ல குடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல பத்தின ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய இருக்குது. ஓகே. அப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து. ஸோ மார்க்கெட் வந்து நேத்திக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு 2 நாள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு நாள் என்ன நடந்திருக்கு? இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது இந்த நாள். இதுக்கு வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி. 26ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? 27ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? ஓகே. இத வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல நம்ம வந்து ஓரளவு நம்ம கணிக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாள் மார்க்கெட் இந்த மார்க்கெட் எடுத்துக்கிடுவோம். ஸோ இது வந்து 23ஆம் தேதி. ஸோ 23ஆம் தேதி மார்க்கெட் வந்து இந்த 23, 22லாம் தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆனது. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன்லேயே வந்து இந்த 2 நாள் அதாவது இந்த 2 நாள் ரேஞ்சில மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு இல்லையா? இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு ஹைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்படிங்கும்போது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பையிங்க்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ, அப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த நாள்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. இது முடிஞ்சிருச்சு இந்த மார்க்கெட். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் 27ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதையெல்லாம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் தாண்டி மைக்ரேஷன் ஆகி 27ஆம் தேதி மார்க்கெட் அதாவது 27ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மைக்ரேஷன் ஆகி மேல மேல போயிருக்கு. வேல்யூ ஏரியா ஹையும் சரி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் சரி, வேல்யூ ஏரியா லோ எல்லாமே மைக்ரேஷன் ஆகி மேல போயிருக்கு. இது வந்து 26ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது 27ஆம் தேதி வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து என்னன்னா, ஒரு பையிங்க்கான ஒரு நல்ல ஒரு இதில இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த 2 நாள் இத கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து குளோசிங்க்கு வேணா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில குளோசிங் நடந்திருக்கலாம். ஆனா வேல்யூ ஏரியாவும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் நமக்கு வந்து மைக்ரேஷன் ஆகி மேல போயிருக்கிறதுனால, அப்ப மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பையிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பார்க்குறோம். ஸோ, அப்ப இந்த பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எங்க பார்க்குறது? எப்படி பார்க்குறது? அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றதுக்காக தான், இப்ப நம்ம வந்து என்னன்னா, டே ஹை அதாவது ப்ரீவியஸ் டே உடைய லோ இருக்கும். அந்த ஹை இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப இதில காமிக்கிறேன். இத எடுத்து மியூட் பண்ணிட்டேன். இப்ப இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இது வந்து ப்ரீவியஸ் டே லோ நமக்கு வந்து ஆ ஓகே. இது ப்ரீவியஸ் டே லோ நமக்கு. ஒரே நிமிஷம். இத லைனா வச்சுக்கிறேன் நான் வந்து. ஓகே. லாக் பண்ணிட்டோம். இது வந்து ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை. 9.15 ஆமா. இதான் ப்ரீவியஸ் டே ஹை வரும். ஓகே. இது ப்ரீவியஸ் டே ஹை. இது வந்து ப்ரீவியஸ் டேயினுடைய க்ளோசிங் பிரைஸ் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு வந்து ஒரே நிமிஷம். இது வந்து ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்த இடம். அதாவது ஏற்கனவே நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நெறையா வந்து நம்ம வந்து குடுத்துருக்கிறதுல சொல்லியிருப்போம். அதாவது ஒரு ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டேவினுடைய லோ, க்ளோசிங் பிரைஸ், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்,
மிட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து வேல்யூவா ஒரு வந்து ட்ரேட் ஆனதுனால மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துக்கான மிட் பாயிண்ட் நேத்திக்குள்ள மிட் பாயிண்ட் எதுன்னு பாருங்க. இந்த ஒரு க எல் இ உள்ள ஒரு ரெட் கலர் லைன் வரும் பாருங்க. எல்லா இதுலயுமே ஒரு ரெட் கலர் லைன் வரும். இதுதான் வந்து இதோட மிட் பாயிண்ட். ஒரு நாளுடைய மிட் பாயிண்ட். இப்ப இந்த நாள் டோட்டலா இந்த நாள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 26ஆம் தேதியினுடைய ட்ரேட் நீங்க எடுத்துக்கிட்டோம்னா, இதோட மிட் பாயிண்ட். அதாவது அந்த ஹை, லோ இருக்கு இல்லையா? இந்த ஹையவும், லோவையும் ஆ ம கால்குலேஷன் பண்ணி, அதுல எது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது தான் இது. இது வந்து எல்லா நாட்களும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாட்களும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கும். இல்லன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல சப்போர்ட் எடுக்கும். இல்லன்னா குளோசிங் பிரைஸ் இருக்கு பாருங்க. ப்ரீவியஸ் டேவினுடைய குளோசிங் பிரைஸ். இந்த குளோசிங் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். மார்க்கெட் ஏதோ ஒண்ணு இந்த மாரி இடங்கள்ல மார்க்கெட் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு ரிஜெக்ஷனோ, ஒரு ரிவர்சலோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாரி இடங்கள்ல அதிகம். எதுனா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்கும், ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கும். அதே மாரி ப்ரீவியஸ்ல குளோசிங் பிரைஸ் இருக்கும் இந்த இடம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வந்து என்னன்னா, இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணது அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலா நம்ம வந்து ஒரு லைன வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இண்டிகேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. என்னன்னா, இப்ப சிபிஆர் இண்டிகேட்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னா, இப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளுடைய நேத்திக்கும், அதாவது 26ஆம் தேதிக்கும், 27ஆம் தேதிக்கும் நேத்திக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்து மைக்ரேஷன் ஆகி மேல போயிருக்கிறதுனால, மார்க்கெட் வந்து மேல போகுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப கீழ வந்தது அப்படின்னா, எந்த இடம் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கு. ஓகேவா? இதுதான் நான் வந்து நம்ம வந்து சொல்றது. இது ப்ரீவியஸ் டேவுடைய லோ. ஸோ இந்த லோல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட் எங்கேருந்து எங்க திரும்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோட்ல குளோசிங் பிரைஸ். ஓகே. இந்த குளோசிங் பிரைஸ்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு நமக்கு வந்து. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்க ஓவராலா. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து நமக்கு வந்து கரெக்டா வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய நேத்திக்குள்ள குளோசிங் பிரைஸ் இருக்கு இல்லையா? அந்த குளோசிங் பிரைஸ்ல ஓப்பன் ஆகி, மார்க்கெட் வந்து இந்த ஹை, லோ நேத்திக்குள்ள லோ இருக்குது. இந்த லோல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல வருது. அப்ப மேல வரும்போது நமக்கு வந்து இங்க வந்து இருக்கிற தடைக்கல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த குளோசிங் பிரைஸ். ஏன்னா அங்க இருந்தா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த குளோசிங் பிரைஸ் இருக்கு. ஸோ இது குளோசிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பிவோட் இருக்குது. இந்த டெய்லி பிவோட்டும் இங்க இருக்குது. அப்ப இந்த டெய்லி பிவோட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த அதான் டெய்லி பிவோட் ப்ரீவியஸ் க்ளோசிங் இங்க இருந்தா மார்க்கெட் வந்து கீழ வந்து விழுந்திருக்கு. கரெக்ட்டா வந்து ப்ரீவியஸ் லோல இருந்து சப்போர்ட் எடுக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து என்ன நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் நெறையா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறதுன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ப்ரீவியஸ் டே அதாவது நேத்திக்குள்ள வேல்யூ ஏரியாக்குள்ள மார்க்கெட் வந்துருச்சுன்னா, ஹை அதாவது நேத்திக்குள்ள ஹை வந்து நமக்கு டார்கெட்டா இருக்கும். இல்லன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை டார்கெட்டா இருக்கும். மார்க்கெட் அங்க வரைக்கும் வரும் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஒரு ச ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப இங்க லோல இருந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து இந்த ப இது அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு. டெய்லி பிவோட் இருக்கு. டெய்லி பிவோட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா டெய்லி பிவோட்டையும் தாண்டி மார்க்கெட் மேல போகுதுன்னா, அப்ப அடுத்த நிலைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் குடுக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் சில இண்டிகேட்டர வந்து நம்ம வந்து இப்ப இதெல்லாம் நம்ம மேனுவலா ஒரு லைன் வந்து போட்டு அதெல்லாம் வந்து டெய்லி வைக்கிறதுக்கு பதிலு, இது வந்து இண்டிகேட்டரா நமக்கு குடுக்குது. இதுல எல்லாவுடைய லெவலும் இருக்கும். இப்ப ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா, ஆப்ஷனுடைய சார்ட் எடுத்து காமிக்கிறேன் உனக்குன்னா, ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் வந்து ஆ அந்த வீக்லி லோ இருக்கும், வீக்லி ஹை இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து வீக்லி லோ, வீக்லி ஹைலாம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். டெய்லி எப்படி ப்ரீவியஸ் டேயினுடைய லோ, ஹை இருக்கு இல்லையா? அதே மாரி வீக்லி அந்த வீக்லியினுடைய லோவையும், ஹையவும் மார்க்கெட் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்ப மார்க்கெட் 26ஆம் தேதி ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்க. வீக்லி ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. 2 நாள் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆச்சு. இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 நாள் மார்க்கெட் ட்ரேட் ஆன இந்த 2 நாளுடைய ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதே மாரி வீக்லி ஹை இருக்குது. வீக்லி ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு 26ஆம் தேதி. ஓகே. அப்ப 26ஆம் தேதி மார்க்கெட் வந்து 2 நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பிக்கைய நமக்கு என்ன குடுக்குன்னா, பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு அதிகமா குடுக்குது. நம்ம அன்னைக்கு பையிங்க்கு மட்டும் தான் பார்த்துருக்கணும். செல்லிங் பார்க்க வந்திருக்க கூடாது. ஓகே. அன்னைக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை 2 நாள் ஹைக்கு மேல இருக்கு. வீக்லி ஹைக்கு மேல இருக்கு மார்க்கெட்.
அப்ப இங்க போன மார்க்கெட் வந்து கீழ வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஓகேவா? மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, நமக்கு வந்து எது இருக்கும் அப்படின்னா, டே ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்கு. அப்ப இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மார்க்கெட். நேத்திக்குள்ள லோ வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த லோவையும் மார்க்கெட் உடைக்கி அப்படின்னா, அடுத்து நமக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி ஹை இருக்கு. இந்த வீக்லி ஹை வரைக்கும் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா மார்க்கெட் என்னன்னா, இந்த லோல இருந்தே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போயிருக்கு. லோல சப்போர்ட் எடுத்து மேல போன மார்க்கெட், இங்க இருக்கிற டெய்லி பிவோட், அதே மாரி நேத்திக்குள்ள குளோசிங் பிரைஸ் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கும்போது, அடுத்த நேத்திக்குள்ள ஹை இருக்கு. ஸோ இந்த ஹைய வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் மேல வரும் அப்படின்ட்டு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லாவே ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுத்திருக்கு. ஹையவும் தாண்டி மார்க்கெட் மேல போயி, ஆ குளோசிங் வந்து நமக்கு வந்து நேத்தி குளோசிங் பிரைஸ் இருக்கு இல்லையா? அதோட நியரஸ்ட் பிரைஸ்ல நமக்கு குளோசிங் குடுத்திருக்கு. இன்னைக்கு தான். மேல பிரைஸ் அக்செப்ட் ஆகல. கைய தாண்டி மேல மார்க்கெட் மேல போயிருக்கு. அங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகாம வேல்யூ ஏரியாக்குள்ள திருப்பி வந்து நேத்திக்குள்ள குளோசிங்க்கு நியரஸ்ட்ல மார்க்கெட் குளோசிங் குடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலையும் வேற நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரேட் வந்து ஒரு க கிட்டத்தட்ட ஒரு 90% அல்லது 99% நம்ம வந்து கரெக்ட்டா பிரிடிக்ஷன் பண்ணி தான் எடுக்கணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு லாஸஸ் நம்ம புக் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஆனா எதுவுமே தெரியாம பிளைண்டா போய் நம்ம மார்க்கெட்ட வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் அதாவது எந்த ஒரு இண்டிகேட்டருமே நான் சொல்லிடுறேன். முதல்ல அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இண்டிகேட்டருமே இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நமக்கு வந்து கரெக்ட்டான இண்டிகேட்டரு. இது சொன்னா நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதே மாரி வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் தான். இது சொன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட் ஒரு நாள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளான்னைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் டிஃபரெண்ட்ல ட்ரேட் ஆகும். எந்த இண்டிகேட்டருமே ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு நாள் ஒர்க் ஆகும், ஒரு நாள் ஒர்க் ஆகாது. ஆனா நம்ம வந்து மார்க்கெட்ட நம்ம தான் ஓனா வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில டூல வந்து நம்ம வந்து மெஷர் பண்றது. ஒரு டேப் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ம் அ இது இல்ல ஒரு கம்பையோ இல்லன்னா வந்து ஒரு ப இதைய நம்ம இரும்பையோ அளக்குறோம் அப்படின்னா, அத மாதிரி நம்ம மார்க்கெட்ட வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த டூல்லாம் யூஸ் பண்றோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன சொல்லியிருக்கு? ஓகே. இப்ப இந்த ப்ரீவியஸ் டே லோ, ஹை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்ப அந்த மார்க்கெட் எங்க நிக்குது? ப்ரீவியஸ் டே லோல நிக்கா? ஹைல நிக்கா? மார்க்கெட் எங்க நிக்குது? பிவோட் பாயிண்ட் அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தான் முழுக்க முழுக்க நம்ம இது குடுக்குற எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்க எடுத்தாலும் அதில ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஓனா பண்றது என்ன பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் எதெல்லாம் இருக்குதோ அத நம்ம எடுத்துட்டு, அத வச்சு மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்றோம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல என்ன சொல்லியிருக்கு? மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் எங்க இருந்து எங்க ஓப்பன் ஆகி, எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, உங்களோட ப்ராஃபிட் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி. நான் வந்து எப்பவுமே சொல்றேன், நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து நான் குடுக்குறது இல்ல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அப்ப நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்றேன்னா, நான் இது வந்து கோர்ஸ் எதுவும் நான் ஆஃபர் பண்ணல. எனக்கு இந்த மாரி நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். நான் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் கிடையாது. நான் வந்து என்னுடைய அனுபவம் அதாவது நான் வந்து அ ஆரம்ப காலத்தில ட்ரேட் பண்ண வரும்போது, எனக்கும் இந்த மாரி நெறைய வந்து லாஸஸ் நடந்துச்சு. அந்த லாஸ்லாம் வந்து நடக்கும்போது, ஒவ்வொன்னா நான் வந்து எப்படி நம்ம வந்து இத ரெக்கவர் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் படிக்கிற மாரி தான் இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலும், அது புதுசா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க படிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போற மாரி தான் இருக்கும். ஆனா இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஒவ்வொரு விதமா ட்ரேட் ஆகும். எந்த மார்க்கெட்டுக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி ட்ரேட் பண்ண முடியுமோ, அத நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனா ஓவராலா என்ன அப்படின்னா, இப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு இது யூஸ் பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலும் நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் இந்த பிவோட் பாயிண்ட் சிபிஆர் இண்டிகேட்டர்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, முழுக்க முழுக்க வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். ஒரு மார்க்கெட் மேல போகணும்னா, அங்க வந்து என்னன்னா, வால்யூம் அப்டின்னா, வால்யூம் என்ன நடந்திருக்குன்னா, அங்க அதிகமான பையிங்கோ, செல்லிங்கோ நடந்திருக்கும் அங்க. அதுதான் வால்யூம் நமக்கு. அதே மாரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னன்னா, இது வந்து ஒரு 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 காரண காரியத்தோட இருக்கக்கூடிய இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ எல்லா இண்டிகேட்டர்லயும் ஒவ்வொரு இது இருக்கும். ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும். அதுல ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு தான் நம்ம இண்டிகேட்டர் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் வந்து இது இருக்கும். ஆனா இந்த இண்டிகேட்டர்ல முழுக்க முழுக்க பிரைஸ் ஆக்ஷன வந்து பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலையும், சிபிஆர் இண்டிகேட்டரையும் நம்ம வந்து இதுவரைக்கும் வச்சு நம்ம வந்து சொல்றது.
சிபிஆர் இண்டிகேட்டரையும் அதாவது பிவோட் பாயிண்ட். இப்போ பிவோட் பாயிண்ட்டும் சிபிஆரும் எல்லாம் ஒன்று தான், சேம் தான். இப்போ பிவோட் பாயிண்ட் மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா அந்த பிவோட் பாயிண்ட்ல டெய்லியினுடைய லெவல் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். டே லெவல் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த வீக்லி லைனோ இதெல்லாம் கிடைக்காது. இப்போ இந்த ப்ரீவியஸ் லோ கிடைக்காது நமக்கு. அதுமாதிரி ப்ரீவியஸ் டே ஹை கிடைக்காது. வீக்லி லோ வீக்லி ஹை கிடைக்காது அந்த இண்டிகேட்டரில் பிவோட் பாயிண்டில். அதாவது பிவோட் பாயிண்ட் கிடைக்கும், R1 R2 S1 S2 இதுதான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கும் நமக்கு ஒரே இண்டிகேட்டரில். ஸோ எந்த டே அதாவது ஒரே இண்டிகேட்டரில் மல்டி லெவலில் உள்ள ஒரு இதை வச்சு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டே கையில் கிடைக்கும், டே ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக்லி லோ, வீக்லி ஹை, அதே மாதிரி பிவோட் பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் வீக்லி பிவோட் பாயிண்ட்டு, இதெல்லாமே நமக்கு வந்து இந்த ஒரே இண்டிகேட்டரில் நமக்கு வந்து பார்க்க முடியும். இப்போ மார்க்கெட் எங்கே நிற்கி என்ன செய்யுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் எங்கே நிற்கி, சப்போர்ட் நீங்கள் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி செல்லிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ எங்கேருந்து செல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து பை ஆக போகுது அப்படின்னா எங்கேருந்து பை ஆக போகுது, சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம வந்து சிபிஆர் இண்டிகேட்டரையும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு, அந்த நாலேஜை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த நம்மளுடைய சேனல் வழியாக. ஓகேவா? மார்க்கெட் நீங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் பேக் எடுத்து பாருங்கள், இல்லைன்னா லைவ் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி இருக்குது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் சொன்னதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து லைவாக எடுத்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்கேல்பிங் தான். அது வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கரெக்டாக 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இண்டிகேட்டர் இப்போ நான் இது ஒரு இண்டிகேட்டர் நான் கொடுத்தேன், ஸ்கேல்பிங் இண்டிகேட்டர். அது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகும்போது அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். நமக்கு வந்து மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட் ஏற்பட போகுது, மார்க்கெட் ஒரு ஒன் சைடில் மார்க்கெட் மேலேயோ இல்லைன்னா கீழேயோ போக போகுதுன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த 3 மார்க்கெட் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம போடுறது. மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து மேலே போகும், இப்போ இந்த 2 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆயிருக்கு, அப்போ இந்த 2 நாளுடைய ஹைக்கு மேலேயோ ஹைக்கு கீழேயோ மார்க்கெட் ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஹை கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்திருக்கணும். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது இண்டெக்ஸில் மார்க்கெட் கீழே வருதுன்னா எங்கே வரைக்கும் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கரெக்டாக அந்த வீக்லி ஹை இருக்குது. இப்போ வீக்லி ஹை வரைக்கும் மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்ததுனால சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் இப்போ இந்த 2 நாளுடைய லோ இருக்குது வச்சுக்கோங்க, இந்த 3 நாளுடைய லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இங்கேருந்து ட்ரேட் ஆகி மார்க்கெட் இந்த 2 லோவை கட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன், இந்த லோ இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ இந்த 2 நாள் இந்த நேற்றுக்குள்ளே ப்ரீவியஸ் லோ, இன்னைக்குள்ள லோ, அதுமாதிரி நேற்றுக்குள்ள லோ இருக்குது. இந்த 2 லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் உடச்சி கீழே வருதுன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஹை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் பார்க்கணும். இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து மார்க்கெட் வரும், எங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்களே ஓனாக அனுபவப்பட்டால் தான் அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்கிறது ஒரு இதாக இருக்கலாம். நீங்கள் லைவாக மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி அதில் ட்ரேட் எடுத்து பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.